ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு இமேஜினரி கம்பெனி ஒண்ணு நெனச்சுப்போம். அந்த கம்பெனியோட டைரக்டர் வந்து மிஸ்டர் தேவராஜ். ஸோ அவர்கிட்ட நான் அடிக்கடி பேசும்போது என்ன சொல்றாருன்னா, நெறைய நம்ம வந்து ஆக்டிவிட்டீஸ் பண்றோம், ஸ்ட்ராட்டஜிக் இனிஷியேட்டிவ்ஸ் பண்றோம். ஆனா அது வந்து மக்கள் வந்து அத சஸ்டெயின் பண்ண மாட்றாங்க. அது கொஞ்ச நாள்ல இனிஷியலா கொஞ்சம் நல்லா பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து தொடர்ந்து அத பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்கு என்ன பண்ணலாம் ஆனந்த் அப்படின்னு கேட்குறாரு. அப்ப நான் அவர்ட்ட சொன்னேன், "இந்த ரிவ்யூ பண்றீங்களா நீங்க அடிக்கடின்னாரு." கேட்டேன். அத வந்து அடிக்கடி ரிவ்யூ பண்றீங்களான்னு கேட்குறேன். அதுக்கு வந்து அது வந்து இல்ல இனிஷியலா நான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து அவங்களே பண்ணட்டும்னு அவங்க கிட்ட குடுத்துருவேன். அது அவங்க தானே பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்லுவாரு. நான் அப்ப என்ன சொன்னேன்னா, இல்ல சீனியர் மேனேஜ்மென்ட் வந்து நம்மளோட இம்பார்ட்டன்ட்டான ஆக்டிவிட்டீஸ ரிவ்யூ பண்ணும் ரெகுலரா. அப்பதான் அது தொடர்ந்து நடக்கும்னு சொன்னேன். ஸோ அந்த எதுக்காக எதுக்காக நம்ம தொடர்ந்து ரிவ்யூ பண்ணணும்? அதோட பெனிஃபிட் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க இன்னைக்குள்ள வீடியோ போலாம். ஹாய் தேர், என்னோட பேர் ஆனந்த். உங்களோட ட்ரஸ்டட் லீன் மேனுஃபேக்சரிங் அட்வைசர். இந்த வீடியோல நம்ம அ வீக்லி ரிவ்யூ, இல்ல மந்த்லி ரிவ்யூ இதெல்லாம் ஏன் பண்ணணும்? இதுல வந்து சீனியர் மேனேஜ்மென்ட் ஏன் அதிகமா பார்ட்டிசிபேட் பண்ணணும்? அப்படின்றதோட முக்கியத்துவத்த இந்த வீடியோல பார்க்கலாம். டைரக்டர் தேவராஜ் என்னன்னா, ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அவரோட நெக்ஸ்ட் லெவல் மேனேஜர் மகேஷ் கிட்ட இந்த விஷயத்த வந்து தொடர்ந்து நீ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த டைரக்டர் தேவராஜ் வந்து அந்த மேனேஜர் மகேஷ்ட்ட ஃபாலோ கூட பண்றதில்ல. ஏன்னா, அவரு பண்ணிடுவாரு. மேனேஜர் மகேஷ் வந்து அந்த வேலைய பண்ணிடுவாருன்னு நெனச்சிட்டு இருக்கிறாரு. ஆனா, ஆஃப்டர் ஒரு 2, 3 மந்த்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரம்பிச்ச வேல சரியாக முடியல. ஸோ, இதுதான் வந்து என்ட்ட கேட்குறாரு, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்ப அவர்ட்ட கேட்டேன், "நீங்க அடிக்கடி ரிவ்யூ பண்ணுவீங்களான்னு?" "இல்ல ஆனந்த், நான் ரிவ்யூ பண்ண மாட்டேன். அதுதானே மேனேஜரோட வேல. அது அவர் பண்ணலையே" அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்புறம் வந்து இவரு எப்பவுமே புலம்புறாரு தேவராஜ். மேனேஜர்ஸ் வந்து சரியா பண்றதில்ல, நம்ம குடுத்த வேலைய பண்றதில்லன்ற மாரி சொல்றாரு. ஸோ, இந்த வீடியோல நம்ம அந்த ரிவ்யூ எதுக்காக பண்ணணும்? அதோட முக்கியத்துவத்த பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிவ்யூனா என்ன? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு தொடர்ந்து அத கன்சிஸ்டன்ட்டாக பண்ணணும். இப்ப நீங்க வந்து வீக்லி ஒன்ஸ் பண்ணலாம். இல்லன்னா சில கம்பெனில 15 டேஸ் ஒன்ஸ் பண்ணுவாங்க. இல்லன்னா மந்த்லி ரிவ்யூ அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெரிய லெவல்ல நீங்க பார்க்கும்போது கம்பெனியோட ஓவரால் ரெவென்யூ அதெல்லாம் நீங்க வந்து 3 மந்த்ஸ் ஒன்ஸோ, 6 மந்த்ஸ் ஒன்ஸோ, இயர்லி ஒன்ஸ் இந்த மாரி ரிவ்யூ பண்ணுவாங்க. பட் ரிவ்யூங்கிறது ஒரு கன்சிஸ்டன்ட்டாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது வந்து ரிவ்யூல சீனியர் மேனேஜ்மென்ட்டோட பார்ட்டிசிபேஷன் இருக்கணும். நான் வந்து எல்லா மீட்டிங்க்கும் சீனியர் மேனேஜ்மென்ட் வந்து உட்காரணும், ரிவ்யூல இருக்கணும்னு சொல்லல. பட் ஸ்ட்ராட்டஜிக் இனிஷியேட்டிவ் அதாவது லீன் மேனுஃபேக்சரிங் மாரி, இல்லன்னா குவாலிட்டி ரிலேட்டட் இம்ப்ரூவ்மென்ட் ஆக்டிவிட்டீஸ், அப்புறம் வந்து கம்பெனில வந்துட்டு நீங்க வேற ஏதோ இந்த இஆர்பி ரிலேட்டடாவோ, இல்லன்னா ஏதோ ஒரு சர்டிஃபிகேஷன் வாங்குறீங்க. ஏதாவது ஸ்ட்ராட்டஜிக் இனிஷியேட்டிவ்ஸ் முக்கியமான லாங் டெர்ம் விஷயங்கள் எல்லாமே சீனியர் மேனேஜ்மென்ட் அடிக்கடி ரிவ்யூ பண்ணணுன்றது எங்களோட ஒரு விஷயம். அது செகண்ட் பாயிண்ட். இந்த இடத்துல வந்துட்டு நீங்க அப்படியே டெலிகேட் பண்ணிட்டு சீனியர் மேனேஜ்மென்ட் என்ன பண்ணக்கூடாது, இந்த மாரி கன்சல்டன்ட்ட கூப்பிடுறோம். ஐஎஸ்ஓவோ இல்லன்னா லீனோ ஏதோ ஒரு கன்சல்டன்ட் கூப்பிட்டுட்டு அவரு பண்ணிடுவாரு அப்படின்னு நினைச்சு விட்டுறக்கூடாது. இதை தொடர்ந்து ரிவ்யூ பண்ணணும். அது 2வது பாயிண்ட் நம்ம பேசினது. 3வது பார்த்தீங்கன்னா, எல்லா ரிவ்யூலயுமே ஒரு விஷுவலாக அந்த ஸ்டேட்டஸ எடுத்துட்டு வந்து காமிச்சா எல்லாருக்கும் புரியும். இது நெறைய கம்பெனிஸ்ல நான் பார்த்துருக்கேன். எல்லாமே டெக்ஸ்ட்டா இருக்கும். இது அது டெக்ஸ்ட்டா இருக்கும்போது நம்ம ரிவ்யூ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு கிளாரிட்டி மக்களுக்கு வராது. ஸோ, அந்த ரிவ்யூல கூடுமான வரைக்கும் நம்ம விஷுவல் இண்டிகேட்டர்ஸ் அதாவது ஒரு கிராஃபிக்கலாவோ, ஒரு இமேஜஸ் மாரி நீங்க டேட்டாவ எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாமோ, அந்த மாரி பண்ணீங்கன்னா இட் வில் பி ஈசியர். ஸோ, இந்த 3ம் ஒரு ரிவ்யூல இருக்கணும். இப்போ இந்த இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னா, 5 முக்கியமான ரீசன் ஒய் சீனியர் மேனேஜ்மென்ட் எதுக்காக பார்ட்டிசிபேட் பண்ணும் ரிவ்யூஸ்ல அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி, சீனியர் மேனேஜ்மென்ட் வந்துட்டு ஆரம்பிச்சு வைக்கும்போது வருவாங்க. வந்துட்டு கொடி அசைச்சுட்டு, இந்த மாரி இந்த வேலைய பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு, அதுக்கப்புறம் அத ரிவ்யூவே பண்ணாம உட்டாங்கன்னா, நெக்ஸ்ட் லெவல் மேனேஜர் மகேஷ் என்ன நெனச்சுப்பாரு, ஓகே பாஸுக்கு வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம் இல்ல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அவர் டே டு டே ஆக்டிவிட்டிய ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாரு. அண்ட் டைரக்டர் தேவராஜ் வந்துட்டு இந்த விஷயத்த கேட்காம விட்டாருன்னா, மேனேஜர் மகேஷும் அத பார்க்க மாட்டாரு. மேனேஜர் மகேஷ் பார்க்கலைன்னா என்ன ஆகும்? சூப்பர்வைசர் செந்திலும் என்ன பண்ணுவாரு? அத பார்க்க மாட்டாரு. அப்போ கடைசி அதுக்கப்புறம் ஆப்பரேட்டர் ஆறுமுகம் கண்டிப்பா அத பார்க்க மாட்டாரு. ஸோ கம்பெனில என்ன ஆகும்? யாருக்குமே வந்து அந்த ஓனர்ஷிப் இருக்காது. அந்த ஸ்ட்ராட்டஜிக் இனிஷியேட்டிவ்ல. ஒரு 2 மாசம், 3 மாசம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, தேவராஜ் அப்பதான் கேட்பாரு மேனேஜர் மகேஷ்ட்ட, "என்னப்பா ஆச்சு அந்த வேலைன்னு?" "இல்ல சார், நீங்க கேட்கவே இல்ல. நானும் பார்க்கல." நேருக்கு நேரா சொல்ல முடியலனாலும் என்ன ஆகும்? "ஓகே சார், பண்ணிட்டு இருக்கோம்பாரு." ஆனா ஆக்சுவலா அந்த வேலை எதுவுமே நடந்துட்டு இருக்காது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக் இனிஷியேட்டிவ்ஸ்க்கு ஒரு சீரியஸ்னஸ் வரணும்னா, முக்கியமாக டாப் மேனேஜ்மென்ட் ரிவ்யூ பண்ணி ஆகணும் ரெகுலரா. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த கன்சிஸ்டன்ட்டா ரிவ்யூ பண்ணும்போது, நீங்க வீக்லி பண்ணலாம், இல்லன்னா 2 வீக்ஸ் ஒன்ஸ் அது ஒரு டேட் வச்சு கரெக்ட்டா பண்ண, அது என்ன ஆகும்? ஒரு கன்சிஸ்டன்சி பில்ட் ஆகும். கன்சிஸ்டன்சிங்கிறது என்ன ஆகும்? ஒரு பழக்கவழக்கம்னு சொல்லலாம். ஒரு ஹேபிட்டா கிரியேட் ஆகும்.
இந்த ஹேபிட்டாக கிரியேட் ஆக ஆக அந்த விஷயத்துல ஒரு ஃபோக்கஸ் வர ஆரம்பிக்கும். இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் என்னன்னா, இந்த சீனியர் மேனேஜ்மெண்ட் ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சால்தான் அந்த நெக்ஸ்ட் லெவல் பர்சன் மேனேஜர் மகேஷ் என்ன பண்ணுவாரு, ஒரு ஓனர்ஷிப் எடுத்து அதை செயல்படுத்துவார். இல்லைன்னா அந்த ஓனர்ஷிப்பே இருக்காது. ஏன்னா பாஸ் கேட்கல இல்லையா? பாஸ் கேட்கலன்றதுனால அத பண்ண மாட்டாங்க. கேட்கலன்னா பண்ண மாட்டான். ஸோ எது கேட்குதோ அது மட்டும் தான் பண்ணுவோம் அப்படின்ற மாரியான ஒரு விஷயத்துக்கு வந்துடுவாங்க. ஸோ இது 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ரிவ்யூஸ் எல்லாம் இந்த ரெகுலரா நம்ம பண்ண நம்ம கம்பெனியில ஒரு கல்ச்சர் சேஞ்சை கொண்டு வர முடியும். இந்த கல்ச்சர் சேஞ்சுங்கிறது தான் நம்ம எல்லா கம்பெனிலயுமே முக்கியமா பேசுறது அதுதான். கல்ச்சர் சேஞ்ச் ஆகணும், ஒரு பாசிட்டிவ் கல்ச்சர் வரணும் அப்படின்ற மாரி. ஸோ இந்த ரிவ்யூஸ் கேன் பி எ குட் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் ஃபார் பில்டிங் தட் கல்ச்சர் இன் தட் ஆர்கனைசேஷன். அப்பதான் என்ன ஆகும், ஒரு ஓனர்ஷிப், ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் வர ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து 4த் பாயிண்ட். லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ரிவ்யூஸோடயே நம்ம என்ன பண்ணலாம், அந்த பர்ட்டிகுலர் பீப்புளுடைய பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்மென்ட் சிஸ்டம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வரலாம். ஸோ என்ன ஆகும், நீ இந்த ரிவ்யூஸ் ரெகுலராக பண்ணுறீங்களா, கோல்ஸ் அச்சீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா, உங்களுக்கு அது கூடயே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூவும் பண்ணி மந்த் ஆன் மந்த் வந்து ஒரு ஸ்கோரிங் சிஸ்டம் கொண்டு வந்தீங்கன்னா, இது என்ன ஆகும், உங்களுக்கு ஒரு அப்ரைசல் சிஸ்டமாகவும் இது ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். நிறைய கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் இல்லைன்னா 6 months ஒன்ஸ் ஒரு பேருக்கு ஒரு அப்ரைசல் ஃபார்மேட்னு ஒன்று பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இன்க்ரிமெண்ட்ஸு ப்ரொமோஷன்லாம் கொடுக்குறோம். அதை விட்டுட்டு இந்த ஸ்ட்ராட்டஜிக் இனிஷியேட்டிவ்ஸில் அந்த பர்சனோட இன்வால்வ்மெண்ட்டை நம்ம மந்த் ஆன் மந்த் ட்ராக் பண்ணி அதையே அப்படியே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட் சிஸ்டமாகவும் கொண்டு வரலாம். ஸோ இது ஒரு ஈஸியான சிஸ்டமாக இருக்கும். அண்ட் இட் அலைன்ஸ் வித் த ரிவ்யூஸ் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் இன்வால்வ்மெண்ட் வரும் இந்த இனிஷியேட்டிவ்ஸில். ஸோ இதுதான் வந்து ரிவ்யூஸோட முக்கியத்துவம். இந்த 5 பாயிண்ட்டை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா, உங்களோட ரிவ்யூஸையும் நீங்கள் வந்து தொடர்ந்து பண்ணீங்கன்னா, அது ஒரு பழக்கமாகும், ஓனர்ஷிப் இம்ப்ரூவ் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த வேலையும் முடியும். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நாங்கள் சொல்ல வந்தது. வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நிறைய நாங்கள் எங்களோட லீன் மேனுஃபேக்சரிங் கோர்சஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் லீடர்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் பற்றி பேசியிருக்கோம். இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கெரியர் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் நான் வந்து சீரியஸாக இம்ப்ரூவ் ஆகணும், கெரியர் க்ரோ ஆகணும்னு நினைக்கிற ஆட்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு 30 day ப்ரோக்ராம். ஜஸ்ட் 30 minutes நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும். நிறைய விஷயங்கள் இதில் கற்றுக்கலாம். ஒரு மேனுஃபேக்சரிங் இன்ஜினியருக்கு, ஒரு மேனேஜருக்கு தேவையான எல்லா விஷயமும் இந்த கோர்சஸில் இருக்குது. மோர் தென் 2000 people அதை இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் இந்த கோர்சஸ் ஜாயின் பண்ணணுன்னா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் 999 rupeesல. ஸோ இந்த மாதிரி கோர்சஸ் எங்கேயுமே கிடையாதுன்றது எங்களோட ஒரு ஹானஸ்ட் ஒப்பீனியன். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். See you. Bye bye.